Hey everyone, welcome to my podcast. ஸோ இந்த பரிணாம வளர்ச்சி அதை தாண்டி இந்த டெக்னிக்கல் வளர்ச்சி அதை நம்ம பார்க்கும்போது நம்மக்கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்குது. டெக்னாலஜி தட் கனெக்ட்ஸ் பீப்புள் லைக் நோக்கியா, டெக்னாலஜி தட் பிரிங்ஸ் கான்ஃப்ளிக்ட் அமாங் பீப்புள்ஸ் லைக் சோஷியல் மீடியா. ஸோ அதை நம்ம குறை சொல்ல முடியாது, அதில் தான் நிறைய ப்ரொமோஷன்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி, நிறைய நெட்வொர்க்கிங், நிறைய கம்யூனிகேஷன் வளர வளர நல்லது ஒரு பக்கம் நடந்தாலும் கெட்டது ஒரு பக்கம் நடந்துன்னு தான் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நம்ம குற்றம் சாட்டினே இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ கூட ஒரு மீம் பார்த்தேன். அதுலன்னா வந்து we are the last generation of kids who have innocent mothers. They don't have social media account, they don't have Twitter, they don't have blah 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தாங்க. அப்புறம் எனக்கு புரியாத விஷயம்னா, அப்போ இன்னசென்ட் ஃபாதர்ஸ் இல்லையே, ஏன் அப்பா எல்லா அப்பாக்கிட்டையும் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் இருக்குதா? மேட்ரு என்னன்னா, அவங்க இப்போது வர பிள்ளைங்களோட அம்மா அப்பாவுக்கெலாம் வந்து, பிள்ளைங்களோட அம்மாவுக்கெலாம் வந்து இந்தமாரி சோஷியல் மீடியா, சோஷியல் கனெக்ட், இந்தமாரி சொசைட்டியில் ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த மீம் இருந்தது. ஆனால் யோசித்து பார்த்தோம்னா, இப்போது நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரியாத எவ்வளோ விஷயம் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும். அவங்களும் நம்ம அப்பா அம்மாவை பார்த்து இந்த காலத்து பிள்ளைங்களாம் இருக்குது ஐயோ அந்த மாதிரிலாம் புலம்பிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த டிவின்றது கூட அவ்வளோ பரிச்சயம் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? டிவி, இந்த விசிஆர் சொல்லுவாங்கள்ல, இந்த கேசட் உள்ள தள்ளுறது, அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ். அதாவது சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இப்போ நானே எங்கள் கூட பிறந்த இருவரும் சேர்ந்து மொத்தம் 3 பேர் வந்து என்னை பெற்ற தாய்க்காக காத்துட்டு இருப்போம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கேசட் அந்த டெக்குக்குள்ளே போட்டு டிவி ஆன் பண்ணி என்னென்னமோ பண்ணி நாங்கள்லாம் ஏதோ மேஜிக் ஷோ மாரி பார்த்துட்டு இருப்போம். போட்டுனே உள்ள கேசட் வந்து ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அது எங்கள் நம்மளுக்கு பெரிய டெக்னாலஜி இல்லை. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து அந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப், இப்போ நாம் அவங்களுக்கு ஃபோனை பற்றினா நாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் இதேமாதிரி நம்ம இந்த காலம் கெட்டு போச்சு, எப்படி ஆயிடுச்சுன்னா காலம் கெட்டுக்கினே தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் வந்துக்கினே தான் இருக்கும், அதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருந்துக்கினே தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை பற்றி பார்க்குறது பதிலாக இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பேச வந்து நிறைய பேர் இருந்தாலும், நான் வந்து மிஸ் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் தான். இந்த 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 எபிசோடே ஒரு கிரிட்டிசிசம் தான். எதை பற்றி கிரிட்டிசிசம்னா, ஒரு காலத்தில் இந்த நெட்வொர்க்கிங்கு, இந்த சோஷியல் மீடியா, இந்த இன்டர்நெட்டு, இந்த இன்டர்நேஷ்னல் நியூஸை பற்றினா அவ்வளோ தெரியாது. அந்த ஒரு காலத்தில் அந்த ஒரு சின்ன ஊர் இருக்கும், இல்லை ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு வாழ்க்கை, ஒரு நெட்வொர்க்னா அந்த மக்களோட இந்த கனெக்ஷனு அதெல்லாம் இருக்கும். அதாவது ஊருக்கு அதை பேசினா வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்க யாரை பற்றியா பேசுவாங்க. அப்படி இல்லைனா வந்து வழக்கம் போல் அரசியல், இல்லைனா வந்து சினிமா அதை பற்றி பேசுவாங்க. இல்லைனா வந்து நியூஸில் வந்து ஏதோ ஒரு பெரிய சாதனை நடந்திருக்கு அப்படின்னா அதை பற்றி பேசுவாங்க. ஆனால் இப்போது வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருது. நம்ம ஊரில் வந்து இன்ஃபர்மேஷன் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு எல்லார்ட்டையும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் எது உண்மையானது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. ஏன்னா எல்லார்கிட்டேயும் வந்து நிறைய கதை இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா பரவாயில்ல, நான் வந்து இதில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், நீங்கள் வந்து இதை குடிங்க, அந்த ஒரு டிவி விளம்பரம் வரல, நீங்கள் இந்த இது இஞ்சி குடி, மிளகு குடி, பள்ளி மருந்து குடி, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோன்னா எல்லாருக்கும் ஒரு சஜஷன் இருக்குது. சஜஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதேமாதிரி இன்டர்நேஷ்னலும் ஒரு கிரிட்டிசிசமும் இருக்குது. யாரோ ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான், அங்கே பாரு இங்கே யூரோப்பில் வந்து இவன் வயசு பையன் என்னன்னா பிஹெச்டி முடிக்கிறான், ஆனால் உன் பையனா ஃபெயில் ஆகிறான். இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருக்காது, பக்கத்து விட்டு பிள்ளைய பாரு, அது எப்படி படிக்குது பாரு, மேல் வீட்டு பிள்ளைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லோக்கலாக ரீஜனலாக கம்பேர் பண்ணியிருந்த நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிருக்கு. ஆமாம், அவனே கேட்டிருக்கலாம், இங்கே பாரு இந்த வயசில் வந்து அவங்க வந்து பிரசிடென்ட் ஆகிட்டாங்க, இந்த வயசில் பெரிய பாக்ஸராக இருக்கிறாங்க, நீ ஏன் அப்படி இருக்க மாட்டேற அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் கேட்ட தப்பு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க கேட்க தான் செய்யுது. சிலதுலாம் வாய் ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேட்டர் என்னன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன், அதாவது த ஆப்பர்ச்சுனிட்டி டு அண்டர் எஸ்டிமேட் அவர் செல்ஃப். இந்த கம்பேரிசன் வந்து வெளியே தான் பண்ணுவாங்க கிடையாது, நம்மளே கூட பண்ணிக்கலாம். அதாவது எல்லாருக்கும் வளர இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒருத்தர் வந்து 6 அடி இருக்கார் அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு 4-5 அடி எடுத்தால் ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட், ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டாக வரும். ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து தாண்டலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் ஒருத்தர் வந்து வெறும் 4 அடி இல்லை அதுக்கு கீழே இருக்காருனா அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 4-5 அடியில் வந்து ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டை தாண்ட முடியாது. அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் ஆகும். அதேமாரி சில அறிவாளிகள்லாம் வந்து ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமு இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஸ்டேட் ரேங்க்லாம் வந்து அவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க. ஆனால் மீதி பேருக்கு கஷ்டமாக இருக்கும்.
இப்போது அதே மாதிரி வந்து லோக்கலாக வந்து இல்லை பக்கத்தில் இருக்க கூட கம்பேர் பண்ண மூளை வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு போட்டி போட ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு மோட்டிவேஷன் ஸ்டோரி வந்து மோட்டிவேஷன் பண்ணும்போது இன்னொரு பாட்டில் வந்து டீமோட்டிவேட்டும் பண்ணோம். ஏன்னா மோட்டிவேஷன் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இவன் இப்படி இருந்தால் அப்படி கஷ்டப்பட்டு இப்படி வந்துட்டான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு நல்ல நல்ல மீனிங்கில் எடுத்துக்கிட்டோம்னா சரி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். அது வந்து சில நேரத்தில் மூளை வந்து ஒரு குரங்கு மாதிரி எப்போ அது நம்மளை மோட்டிவேட் பண்ணணும், எப்போ அது வந்து நம்மளை காரை வாரி விடும், அந்த காலை வாரி விடும் அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த மூளை வந்து சொல்லும் இது வேறு அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், உனக்கு கொஞ்சமாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு நம்ம மூலையே கூட நம்மளுக்கு கேட்கலாம். இல்லை சில நேரத்தில் வெளியிருந்து கூட கேட்கலாம். மேட்ரு என்னன்னா ஒருத்தவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் யூடியூப்பில் அப்புறம் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா பக்கத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே வந்து அவங்க ஜெயிச்சு முடித்த அந்த ஒரு நாள், அந்த ஒரு எபிசோட். அதுக்கு பின்னாடி வந்து அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, நிறைய அடிகள், நிறைய அசிங்கங்கள், நிறைய அவமானங்கள், அது எல்லா கல்லும் இருக்க தான் செய்யும். நாம் வந்து இந்தமாரி நம்ம மூளையை கொஞ்சம் கூட களிமண் இந்த களிமண்ணை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் என்ன பண்ணுவோம், நேராக வந்து அவன் இந்த வயசில் முடிச்சிட்டான், அவன் வந்து 25 வயசுக்குள்ளே அவன் பெரிய ஜிம்னாஸ்டிக்கில் பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு நம்ம வந்து புலம்புறது பார்த்தலாம். அவன் வந்து ஒரு 15 இல்லை ஒரு 12 வயசு 13 வயசுலாம் அவன் வந்து ஏதோ ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், அது என்ன சொல்லுவாங்க, இந்த ஜிம்னேசியம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி தான் அவன் பெரிய ஆஸ்கர் அவார்டு, அது ஆஸ்கர் அவார்டு கிடையாது, என்னது ஒலிம்பிக்ஸில் அவார்டு ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரமட்டுக்கு ஏற மாட்டேங்குது. ஒருத்தன் வந்து படிக்கிறான் அப்படின்னா வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும், எல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஹாப்பி சைல்ட்ஹுட்டு அந்த மாதிரி இருக்கும், எல்லாம் வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், இல்லைனா வந்து நேச்சுரலாகவே அவனுக்கு ஏதோ ஒரு இஸ் பிளெஸ்டு. ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு விஷயம் அந்த எண்டை மட்டும் பார்த்து நம்மளே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இல்லைனா வேறு யாரையாவது நாம் போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் வச்சுக்கூடாது. ஏன்னா வந்து இந்த டார்கெட் இருக்கிறோம்ல, இந்த வயசுக்குள்ளே பண்ணணும், இந்த நாளுக்குள்ளே பண்ணணும், அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. இது ஆல்ரெடி நான் சொல்லியும் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒருத்தனுக்கும் வேறு கதை இருக்கும். ஒருத்தனை மாதிரியே இன்னொருத்தன் இருக்கணும் அப்படின்னா வந்து அதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரோபோ மாதிரி வாடுறது. இல்லைனா வந்து இப்போ ஒரு படமே வந்து ஒரே மாதிரி 2 படம் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா போட்டு கலாய்க்கிறோம். அப்புறம் ஒருத்தன் வாழ்க்கை மாதிரி இன்னொருத்தன் வாழ்க்கை வருதுன்னா என்ன தான் அதில் ஃபன் இருக்குது. சிலர் 10 வயசில் கமிட் ஆகலாம், சிலர் வந்து 60 வயசில் கமிட் ஆகிறான், அது சிலர் வந்து கோடீஸ்வரனாக பிறக்கிறான், சிலர் கோடீஸ்வரனாக ஆகிட்டு சாகிறான். அந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் நம்ம வந்து நோண்டிக்கினே இருக்கக்கூடாது, இப்படி இரு அப்படின்னா. அதையும் தாண்டி ஒருத்தவனோட ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் எல்லாமே கூட கரெக்டாக பண்ணி சில நேரத்தில் வந்து இந்த லக்குன்றது வந்து எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் லக்குன்றதும் இருக்குது, டைம்ன்றதும் இருக்குது. சில விஷயம்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் கண்டிப்பாக நடக்காது, ஆனால் அது நடக்கிற நேரம் சில நேரத்தில் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வாழ்க்கையில் ஒரு பீரியட் கழித்து நம்ம போய் பார்க்கும்போது நல்ல வேலை அதுக்கு நம்மளுக்கு அந்த நல்ல விஷயம் நடக்கலை, நம்ம எதிர்பார்த்த அந்த விஷயம் நடக்கலை, அதுக்கு பதிலாக வந்து இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கோம், ஒரு வேலை அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நம்ம அங்கே இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலை இது வந்து ஒரு சின்ன ஊராக இருக்குது, ஒரு வேளை இந்த இன்டர்நெட்டு இந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சோங்க. இன்டர்நெட் தான் இருக்கணும், அப்போ தான் சிலர் பழப்பு என்ன மாதிரி சிலர் பழப்பெலாம் ஓடும். இப்போ வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை அப்படி இருக்கும். சின்ன ஊர், சின்ன தெரிஞ்ச ஒரு 10 பேர் அவ்வளோதான் அப்படின்னால லைஃப் எப்படி இருக்கும். கம்பேரிசன்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, சில கம்பேரிசன் நல்லது தான். இப்போ வந்து கம்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம். சிலர்னா ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறான், இன்னொருத்தவங்க கூட வந்து அவனை கம்பேர் பண்ணதுக்கப்புறம் அவன் ஒரு கன்க்ளூஷன் வந்துடும், அவ்வளோதான் நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கன்க்ளூஷன் வரக்கூடாது. நீ கம்பேர் பண்ணதுக்கப்புறம் நீ ஒரு ஆக்ஷன் அடுத்தது என்ன பண்ணணும், சரி இவன் இப்படி பண்ணானா நம்ம வந்து அடுத்த இதுக்கு வரணும், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வருது, நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ நடுவில் வந்து இந்த கம்பேரிசன் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணார், அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணார், கம்பேர் பண்ணி நம்ம பிளானுக்கு யூஸ் பண்ணலாமா ஒழிய ஒரு கம்பேரிசத்தால் கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடக்கூடாது. உங்களால் பிடிக்கல, ஏதாவது பண்ண முடியல, உனக்கே தெரியுது, உன் இம்ப்ரூவ்மெண்ட் உன்னாலே கம்பேர் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஓகே. உன்னோட ஆக்ஷனை உன்னோட எஃபர்ட்டை வந்து நீ வேறு யார் கூடயோ, வேறு யார் டைம் ஜோன்லேயோ, வேறு யார் ஏஜ் கூடயோ, வேறு யார் வெல்த் ஸ்டேட்டஸ் இல்லைனா வந்து எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் கூட கம்பேர் பண்ணி நம்மளே ஒரு கன்க்ளூட் பண்ணுறது தப்பு. இந்தமாரி கம்பேர் பண்ணி நம்மளே யோசித்து நம்ம மனசுக்கு கெடுத்துக்கிறது, நம்ம வந்து எதையுமே கண்டுக்காமல் அப்படியே கல் போன போக்கில் கால் போகலான்னு போயிட்டே இருக்கோம்.
அதான் கம்பேர் பண்ணுறது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஏன்னா வந்து ஸோ கம்பேர் பண்ணி கன்க்ளூஷன் வரக்கூடாதுன்னு சொன்னதால நான் வந்து இந்த எபிசோட ஒரு கன்க்ளூஷனும் இல்லாமல் முடிக்கலான்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் டேக்